புத்தகங்களோடு உண்டு உறங்கி உயிர்த்தெழுந்து இன்று பொது வெளியிலே தினம் தினம் அதிகமாக அழைக்கப்படுபவனும் இணையத்திலே அதிகமாக தேடப்படுபவனுமாக நான் இருக்கின்றேன் என்றால் தொடர் வாசிப்பும் கடின உழைப்பும் அல்லாமல் வேறு என்ன இருக்க முடியும்? யோசித்து பாருங்க. எங்கே இருந்து ஆரம்பிக்கின்றது? நம் தமிழிலே நான் உங்களிடம் உரை நிகழ்த்துவதற்கு காரணம், நம்முடைய முன்னோர்கள் இந்த கல்வியினுடைய சிறப்பை பற்றி மாணவர்களிடம் பேசும்போது அதை பற்றி மட்டுமே பேச வேண்டும் என்று நினைக்கின்றேன், உண்மையான உதாரணங்களோடு. ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம். ஒரு நாள் கூட படிக்காம இருக்காதரா? யாரு? உலக நீதி. இளமையில் கல், சின்ன வயசுல படிச்சிரு, ஆத்திச்சூடி. கல்வி கரையில, கற்பவர் நாள் சில, கொஞ்ச நாள் தாண்டா இருக்கு, அதுக்குள்ள படிச்சிடறா. யார் சொல்றா? நாலடியார். கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே. பிச்சை எடுத்தாவது படிச்சிடறாங்க. யார் சொல்றா? அதிவீர ராமபாண்டிய மன்னன் நருந்தொகையில. இப்ப நீங்க இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்களே, எவ்வளவு கஷ்டப்பட்டு உங்க அம்மா அப்பா உங்களை படிக்க வைக்கிறாங்கிறத நீங்க என்னைக்காவது யோசித்து பார்த்துருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. அவங்களுக்கு தெரியுது, தான் மாடாய் உழைத்து ஓடாய் தேய்ந்து போவதற்கு காரணம் தான் படிக்காதது தான் என்று. அதனால்தான் உங்களுக்கு ஏராள செல்வத்தை ஈதலினும் பிள்ளைக்கு சீராய் தரும் கல்வி சீர் என்கிறது நபிமொழி குறள். பெரும் பரிசு பிள்ளைக்கு 1000 ஈதலினும் அரும் பரிசு கல்வி என பேசு என்கிறது மேலது. மன்னரும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னரில் கற்றோன் சிறப்புடையோன். மன்னர்க்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை, கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. நான் வந்து ஒரு எஸ்பியா இருந்தா அந்த மாவட்டத்தில் மட்டும்தான் எனக்கு சிறப்பு. ஒரு ராஜாவா இருந்தாக்கா அந்த நாட்டில் மட்டும்தான் அவனுக்கு சிறப்பு. ஆனா நீ படிச்சுட்டேன்னா உலகத்துல எந்த மூலைக்கு போனாலும் சிறப்பு. அதனால எல்லாத்த விட பெருசு கல்வி படிடான்னு நம் முன்னோர்கள் 1000 ஆண்டுகளுக்கு முன் சொல்லி சென்றிருக்கிறார்கள். ஏன் பணத்தை விட கல்வி பெருசு? எப்பயாவது யோசித்து பார்த்துறீங்களா? வெள்ளத்தால் போகாது, வெண் தணலால் வேகாது, வேந்தராலும் கொள்ளத்தான் இயலாது, கொடுத்தாலும் நிறைவின்றி குறையாது. பணம் கொடுக்க கொடுக்க குறையுண்டா, கல்வி கொடுக்க கொடுக்க வளருண்டா. அதனால பணத்தை விட கல்வி பெருசு. அறம் பொருள் இன்பம் வீடும் பயக்கும் புறங்கடை நல்லிசையும் நாட்டும் உருங்கவலொன்று உற்றுளையும் கை கொடுக்கும் கல்வியில் ஊங்கில்லை சிற்றுயிர்க்கு உற்றதுணை. நான் என்ன அர்த்தம்? சிறிது காலமே பிறந்து வளர்ந்து வாழ்ந்து மடிய போகின்ற இந்த மனித உயிருக்கு வாழ்க்கை முழுவதும் கல்வியை விட சிறந்த துணை வேற ஒன்றும் இல்லைன்ட்டான். ஆரம்பத்தில் படின்னு சொல்லும்போது உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும். மூத்தோர் சொல்லும் முதுநெல்லி கனியும் முன்னே கசக்கும் பின்னே இனிக்கும். எப்படி? அருமை மாணவர்களே, ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள். வீட்டுக்கு போனால் அம்மா அப்பா படிம்பாங்க, பள்ளிக்கூடத்துக்கு வந்தால் டீச்சர் படிம்பாங்க. அப்படி சொல்லும்போது கஷ்டமா. நெல்லிக்காய் எடுத்து முதல்ல கடிச்சா தோற்பா இருக்கும், அப்புறம் தண்ணியை குடிச்சிங்கன்னா இனிக்கும். இது எப்படி சொல்லியிருக்கான் தெரியுமா இலக்கியத்தில்? தொடங்குங்கால் துன்பமாய் இன்பம் பயக்கும், மடம் கொன்று அறிவகற்றும் கல்வி, நெடுங்காமம் முற்பயக்கும் சின்னீர் இன்பத்தின் முற்றிலாய் பிற்பயக்கும் பீழை பெரிதுன்னு போயிட்டான். என்ன அர்த்தம் தெரியுமா? படின்னு சொல்லும் போது ஆரம்பத்தில் கஷ்டமா தாண்டா இருக்கும். ஒழுங்கா கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டுனா வாழ்க்கை முழுவதும் இன்பமா இருக்கும். சிற்றின்ப செயல்களோ, எங்கேயாவது போய் எதையாவது ஒரு தவறான செயலில் நீ ஈடுபடுறது ஆரம்பத்தில் கொஞ்சம் இன்பத்தை கொடுக்கும், வாழ்க்கை முழுவதும் துன்பத்தை கொடுக்கும். நீ வாழ்க்கை முழுவதும் இன்பமா இருக்கணுமா, வாழ்க்கை முழுவதும் துன்பப்படணுமா? நாங்க தான் படிக்கிறோமே. படிக்கிறது எப்படி படிக்கணும்னு சொல்றான். கவையாகி கொம்பாகி காட்டகத்தே நிற்கும் அவையல்ல நல்ல மரம், சபை நடுவே நீட்டோலை வாசியான் என்றான் நல் மரம். என்ன அர்த்தம்? நான் 12வது படிக்கிறேன்னு சொல்லுவான். ஒரு 4 லைன் இங்கிலீஷ்ல கொடுத்து பார்த்து படிக்கிறான்னா படிக்க தெரியாது. மேடையில் ஏறி ஒரு 10 நிமிஷம் கையில் பேப்பர் இல்லாமல் பேசுறான்னா பேச தெரியாது. அதுக்கு பேர் படித்தவனா? நீங்க நினைச்சு பாருங்க. அப்ப யார் படிச்சவன், யார் படிக்காதவன், யார் நல்லவன், யார் கெட்டவன், அதையும் சொல்லிட்டு போயிருக்கான். நற்றாமரை குளத்தில் நல்லெண்ணம் சேர்ந்தார் போல் கற்றாரை கற்றாரை காமுறுவர்,
கற்பிலா மூர்க்கரை மூர்க்கர் முகப்பர் முதுகாட்டில் காக்கை உகக்கும் பிணம்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்க எல்லாம் இப்போ உட்காந்துருக்கீங்கல்ல, நல்ல நண்பர்கள் 4 பேர் சேர்றது தாமரை பூத்த தடாகத்துல அன்னப்பறவையும் தாமரை பூவும் சேருவதை போலாம் நல்ல மாணவர்கள் நல்ல மாணவிகள் நட்பாக சேருவது. ஆனா காட்டுல அழுகி கிடக்கிற பிணத்தை காக்கா போய் கொத்தி திங்குது இல்ல, முட்டாள்கள் 4 பேர் கெட்டவர்கள் 4 பேர் சேருவது பிணமும் காக்கையும் காகமும் சேருவது போலாம். நம்ம அன்னப்பறவையா இருக்கணுமா காகமா இருக்கணும்? உங்களுடைய முடிவுக்கே விட்டு விடுகிறேன். காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் அதுவாக பாவித்து தானும் தன் பொல்லாச்சிறகை விரித்து ஆடினார் போலாம் கல்லாதான் கற்ற கவி. என்ன அர்த்தம் தெரியுமா? நான் ஒரு டிகிரி வாங்கியிருக்கேன்னு நினைச்சுக்கிட்டு சப்ஜெக்ட்ல நாலேஜே இல்லாம வேலைக்கு ஆள் எடுத்து இன்டர்வியூ ஃபேஸ் பண்ண முடியாம டிகிரியை மட்டும் வச்சுட்டு வெளியில வர்றவன் யாராம்? மயில் இல்லையா, வான்கோழியா. உண்மையாவே நல்லா படிச்சு நிறைய மார்க் வாங்கி நல்லபடியா போய் இன்டர்வியூல பாஸ் பண்ணி வேலைக்கு போறவன் யாராம்? மயிலா. பாக்கி பேரெல்லாம் சர்டிபிகேட்டை மட்டும் வச்சுக்கிட்டு மயில் போல இருக்கின்ற வான்கோழியா. நீ மயிலா இருக்கணுமா வான்கோழியா இருக்கணுமா? நீங்க எல்லாருமே நம்ம எல்லாரும் வாழ்க்கையில வேலைக்கு போகணும்னு நினைக்கிறோம். நிறைய பேருக்கு வேலை இல்லைன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு தெரியுமா, பல லட்சம் வேலைகள் இன்று இந்தியாவிலே காலியாக இருக்கின்றது. படித்த இளைஞர்கள் வேலை இல்லாமல் இருக்கிறார்கள். ஆனால் தகுதியான வேலைக்கு தகுதியான மாணவர்கள் மாணவிகள் கிடைப்பது அரிதாகி கொண்டே வருகிறது. பேருக்கு படிச்சிருக்கான ஒழிய அவனுக்கு வேலை கொடுக்கிற அளவுக்கு அவனுக்கு திறமையும் இல்லை அறிவும் இல்லை. அது மாதிரி உள்ளவர்களிலே ஒருவராக தயவு செய்து எக்காரணத்தை முன்னிட்டு மாறிவிடாதீர்கள். அதுக்கு என்ன செய்யணும்? இந்த மாதிரி புத்தக திருவிழாலாம் ஏன் நடத்துது? எதற்காக நடத்துகிறார்கள்? அருமை மாணவர்களே மாணவிகளே, வாளினுடைய கூர்மையும் நூலினுடைய கூர்மையும் மட்டுமே இந்த நாட்டை ஆள்கிறது. காலப்போக்கிலே வாளினுடைய கூர்மை முனைமழுங்கி நூலினுடைய கூர்மை மட்டுமே வெஞ்சி நிற்கின்றது. கூர்தீட்டப்படாத எதுவுமே முனைமழுங்கி போய்விடும். நம்முடைய மூளையும் அவ்வாறே. நம்முடைய மூளை கூர்தீட்டப்பட வேண்டும் என்றால் தொடர்ந்து நல்ல புத்தகங்களை படிக்க வேண்டும். நீ நூலகத்திற்கு போ, நாம் எவ்வளவு பெரிய முட்டாள்கள் என்பதை அங்குள்ள புத்தகங்கள் சொல்லும். அணுகுண்டு கூட ஒரு முறைதான் ஓசையுடன் வெடிக்கும். புத்தகங்கள் திறக்கும் போதெல்லாம் ஓசையின்றி வெடிக்கும். கருத்துலக பெரியவர்களின் கனமான சிந்தனைகள் புத்தகங்களிலே கொட்டி கிடக்கிறது. அதை படிப்பதன் மூலம் மட்டுமே நீங்கள் அறிவாளிகளாக மாற முடியும். எல்லாரும் அறிவாளி ஆகணும்னு நினைக்கிறீங்க, படிக்கிறீங்க அதுக்காக தான். ஏன்னா எல்லாரும் அறிவாளி ஆகிறது இல்லையே. யோசித்து பாருங்க, படிக்கிறது இல்லை. நமக்கு நிறைய ரோஜா பூக்கள் வேண்டும் என்றால் நிறைய ரோஜா செடிகளை நட வேண்டும். நமக்கு நிறைய அறிவு வேணும்னா நிறைய புத்தகத்தை படிக்கணும். நீரளவே ஆகுமாம் நீராம்பல், தான் கற்ற நூல் அளவே ஆகுமாம் நுண்ணறிவு. படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பதே மேல் என்றான் பேரறிஞன் பிளேட்டோ. இந்த உலகையே மாற்றக்கூடிய ஒரு ஆயுதம் உண்டு. அந்த ஆயுதத்தினுடைய பெயர் கல்வி என்றார் நெல்சன் மண்டேலா. படிக்க தெரியாத மந்திரியாக இருப்பதை விட படிக்க தெரிந்த ஏழையாக இருப்பதுவே மேல் என்று பதிவு செய்தான் மெக்காலே. பெற்ற பிள்ளை கைவிட்டாலும் கற்ற கல்வி கைவிடாது மகாத்மா காந்தி. இவ்வளவு பேர் ஏன் படிப்பை பத்தி இவ்வளவு சொன்னாங்க தெரியுமா? பிக்காசோவினுடைய ஓவியத்தை விட, பீத்தோவனினுடைய இசையை விட, ஹியூகோவினுடைய ஒரு வாக்கியம், கதையினுடைய ஒரு கடைச்சொல், கம்பனினுடைய ஒரு செய்யுள், பாரதியினுடைய ஒரு பாட்டு, கண்ணதாசனினுடைய ஒரு வரி உங்கள் வாழ்க்கையே புரட்டி போட்டு. உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் என்று தெரியவில்லை. Leaders are readers and readers are leaders. Today a reader, tomorrow a leader. இன்னைக்கு இருக்கிற தலைவர்கள் அவ்வளவு பேரும் அதிகமாக படித்தவர்கள். படிப்பவர்கள் மட்டுமே பெரிய பெரிய உண்மையான தலைவர்களாக மாற முடிகிறது. அடிப்படை எங்கிருந்து வருகிறது? புத்தகங்களில் இருந்து. அதற்காகத்தான் புத்தக கண்காட்சிகளை இப்படியெல்லாம் ஏற்பாடு செய்கிறார்கள். ஒரு மாக்கியவள்ளியினுடைய ஒற்றை புத்தகம் தான் ஒரு டால்ஸ்டாயை உருவாக்கியது. ஒரு டால்ஸ்டாயினுடைய ஒற்றை புத்தகம் தான் மகாத்மா காந்திக்கு அகிம்சையை கற்றுக் கொடுத்தது. மகாத்மாவினுடைய சத்திய சோதனை என்ற ஒற்றை புத்தகம் தான் ஒரு மார்ட்டின் லூதர் கிங்கையே உருவாக்கியது. அத்துணைக்கும் காரணம் புத்தகங்கள். காந்தியிடம் சென்று கேட்டார்கள்,
1 கோடி ரூபாய் பணம் கிடைத்தால் என்ன செய்வீர்கள் என்று. ஒரு நூலகம் கட்டுவேன். ஆபிரகாம் லிங்கனிடம் சென்று கேட்டார்கள், புத்தகத்தை பற்றி ஏதேனும் சொல்லுங்களேன் என்று. நான் படிக்காத ஒரு நல்ல புத்தகத்தை படித்த ஒருவனை காட்டுங்கள், அவனை நான் நண்பனாக ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஜூலியஸ் சீசர்ட்ட போய் கேட்டாங்க, புத்தகங்களை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்று. 1000 நல்ல புத்தகங்களை படித்தவனை காட்டுங்கள், நான் என்னுடைய வழிகாட்டியாக அவனை ஏற்றுக்கொள்கிறேன். நெல்சன் மண்டேலாட்ட போய் கேட்குறாங்க, ஜெயிலுக்குள்ள உங்களுக்கு உரிமை வேணும்னா என்ன உரிமை கேட்பீங்கன்னு. புத்தகங்கள் படிக்கின்ற உரிமை தான் கேட்பேன்கிறார். எல்லாரும் பாருங்க, நான் சொல்ற ஆள்லாம் பெரிய ஆள். ஆபிரகாம் லிங்கனிடம் போய் கேட்கின்றார்கள், ஜூலியஸ் சீசரிடம் கேட்கின்றார்கள். இதெல்லாம் விட்டுருங்க, தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியை கண்டுபிடிச்ச மாபெரும் விஞ்ஞானி ஐன்ஸ்டைன், அவன்கிட்ட போய் கேட்குறாங்க, உலகத்திலே கண்டுபிடிச்சதுல மிகப்பெரிய கண்டுபிடிப்பு எதுன்னு. புத்தகம்ங்கிறான். மார்ட்டின் லூதர் கிங்கிட்ட போய் கேட்குறாங்க, போராட்ட காலத்திலே மிகப்பெரிய ஆயுதம் எது? புத்தகங்கிறான். சர்ச்சில்கிட்ட போய் கேட்குறாங்க, குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பரிசு என்னன்னு. புத்தகங்கிறார். இத்தனை பேரும் புத்தகம் புத்தகம் என்று சொல்லுகிறார்களே ஏன்? ரஷ்ய புரட்சிக்கு பிறகு செஞ்சதுக்கத்தில் நின்று லெனின் உரையாற்றிக் கொண்டிருந்தான். இது போன்ற இளைஞர்கள், பெரியவர்கள், பெண்கள் என்று மிகப்பெரிய கூட்டம். அப்போது அந்த மக்களை பார்த்த லெனின் சொன்னான், அமெரிக்காவை விட மிகப்பெரிய வல்லரசாக இந்த ரஷ்யாவை மாற்றி காட்ட என்னால் முடியும். அதற்கு உங்களுக்கு 3 கடமைகள் இருக்கிறது. என்ன கடமைன்னு கேட்டாங்க. ஒரு முதியவர் எழுந்து கேட்டார், படியுங்கள்னா. என்னடா முதியவரை படிக்க சொல்றானே? ஒரு பெண் எழுந்து கேட்டால் படியுங்கள்னா. 3வது கடமை முக்கியமானது எங்களுக்கு என்ன என்று ஒரு இளைஞன் எழுந்து கேட்டான், படியுங்கள்னே சொன்னான். ஏன் தெரியுமா? யாரெல்லாம் புத்தகங்களை நோக்கி இன்று தலை குனிகிறீர்களோ அவர்கள் அத்துணை பேரும் நாளை இந்த உலகத்திற்கு முன்னால் தலை நிமிரலாம் என்ற ஒற்றை காரணம்தான், வேறு காரணம் இல்லை. நீங்கள் அத்தனை பேரும் படித்திருப்பீர்கள் மகா அலெக்சாண்டரை பற்றி. ஒரு உண்மை சம்பவத்தை பதிவு செய்கின்றேன். அலெக்சாண்டர் மாசிடோனியா பட்டணத்தில் உலகத்தை ஜெயித்த மகா அலெக்சாண்டர் இராணுவ உடையோடு நிற்கிறான். மக்கள் கூட்டம் கூட்டமாக வருகிறார்கள். எங்கே போகிறார்கள் என்று கேட்கின்றான். டயோஜனிஸ்னு ஒரு பெரிய அறிவாளி இருக்காரு, அவரை போய் பார்க்க போறாங்கன்னு. ஏன்டா, நான் உலகத்தை ஜெயிச்ச இந்த நாட்டுடைய மன்னன், நான் இங்கே இருக்கேன், என்ன பார்க்காம எவன்டா டயோஜனிஸ், அவனை போய் அழைச்சிட்டு வாங்க. தளபதி குதிரை எடுத்துட்டு போறான். இது மாதிரி காலையில் 6 மணிக்கு மக்கள் கூட்டம் கூட்டமாக உட்கார்ந்து இருக்கிறார்கள். அப்பெல்லாம் தாமஸ் ஆல்வா எடிசன் பிறக்கல, மின்சார பல்பெல்லாம் கண்டுபிடிக்கல. சூரிய வெளிச்சத்தில் புத்தகத்தை படிச்சு அவங்களுக்கு சொல்லிட்டு இருக்கான், அவங்ககிட்ட பேசுற மாதிரி. இவன் போய் வா அரண்மனைக்கு போகலான்னு கூப்பிடுறான். எதுக்குன்னு கேட்குறான். வந்து மன்னனை பாருங்கிறான். நான் மன்னனை பார்க்கணும்னு சொல்லலையேங்கிறான். இல்லை, மன்னன் ஒன்றை பார்க்கணும்னு சொன்னாருங்கிறான் தளபதி. மன்னன் அங்கே வர சொல்றாங்க. அதிர்ந்து போகிறான். உலகத்தை ஜெயித்த அலெக்சாண்டரை தன்னை வந்து பார்க்கும்படி ஒரு சாதாரண கூரை வீட்டிலே சம்மணமிட்டு உட்கார்ந்து கொண்டு சூரிய வெளிச்சத்திலே மக்களுக்கு உரையாற்றி கொண்டிருக்கிறவன் சொல்லுகிறானே, எப்படி போய் இதை மன்னன்ட்ட சொல்றது? அழைச்சிட்டு போலன்னா தலையை துண்டாக்கிடுவோம். போய் சொல்றான், என்னை வர சொன்னானா என்று அதிர்ந்து போன அலெக்சாண்டர் அவன் குதிரை எடுத்துட்டு போறான். இதே மாதிரி சம்மணம் போட்டு உட்கார்ந்துட்டு மக்கள்கிட்ட சூரிய வெளிச்சத்தில் படிச்சு சொல்லிட்டு இருக்கான். குதிரையை கொண்டு போய் குறுக்க நிறுத்துறான். படித்து கொண்டிருந்த புத்தகத்திலிருந்து நான் சொல்றது அத்துணையும் உண்மை சம்பவங்கள், சரித்திர பதிவுகள். கண்களை அகற்றாத டயோஜனேஸ், சூரிய வெளிச்சத்திலே படித்துக் கொண்டிருக்கிறேன். குதிரையை குறுக்கே நிறுத்தி குதிரையினுடைய நிழல் மூலமாக நான் படிப்பதை தடுக்கின்ற முட்டாளே, குதிரையை அகற்றி நிறுத்து. யார சொல்றான்? அலெக்சாண்டரை சொல்றான். அதிர்ந்து போன அலெக்சாண்டர் குதிரையை எட்டி நிறுத்திட்டு இறங்குறான், எந்திரிக்கிறான். என்ன வேண்டும் உனக்குன்னு கேட்கிறான். உலகத்தையே ஜெயித்த அலெக்சாண்டரா, அவனுடைய மன்னனை உனக்கு என்னடா வேணும்னு யார் கேட்கிறா? டயோஜனிஸ் என்ற அந்த அறிவாளி கேட்கின்றான். அவன் ஒரே கேள்விதான், நான் உலகத்தை ஜெயித்த அலெக்சாண்டர், என்ன பார்க்காம எல்லாரும் உன்னை ஏன்டா பார்க்க வர்றான்னு கேட்க. அவன் சொல்றான், நீ ஒரு அழிவு சக்தி, நான் ஒரு ஆக்க சக்தி. நீ வாளினுடைய கூர்மையினால் இந்த மண்ணை வென்றவனடா, நான் நூலினுடைய கூர்மையினால் என்னையே வென்றவனடா. மண்ணை வென்ற உன்னை விடுத்து என்னையே வென்ற என்னை பார்ப்பதற்காக வந்திருக்கிறார்கள். இதுதாண்டா உனக்கு எனக்கு வித்தியாசங்க. அப்படி என்றால் புத்தகங்கள் எப்படி வாழ்க்கையை புரட்டி போடுகிறது என்று பாருங்கள். புரிந்து கொள்ள வேண்டியது நீங்கள் தான். ஒழுக்கத்தை உருவாக்கி வளர்ப்பதுதான் கல்வியினுடைய தலையாய குறிக்கோள். ஒழுக்கத்தை தராத கல்வியும் விளைச்சலை தராத வயலும் வீணானது. கல்வியின் பயன் அறிவு, அறிவின் பயன் பண்பாடு, பண்பாட்டின் பயன் ஒழுக்கம்.
தனி மனித முன்னேற்றமும் இந்த சமுதாயத்தினுடைய வளர்ச்சியும் ஒழுக்கத்தின்பால் பட்டது. இப்ப இந்த காலகட்டத்தில் இளைஞர்கள் ஒழுக்கம் தவறுவதற்கு அடிப்படை காரணமாக இருப்பது ரெண்டு தான். முதல் காரணம் செல்போன். சமீபத்தில் உங்களை மாதிரி +2 படிச்சுட்டு வந்து உட்காந்துருக்கீங்கல்ல, நிறைய பேர் படிச்சுட்டு இருக்கீங்கல்ல. +2ல இந்தியாவிலேயே நீட்ல யாரு முதல் மதிப்பெண் வாங்கினாங்க? இந்தியாவிலேயே ஜேஇஇ மெயின், ஜேஇஇ அட்வான்ஸ் என்னன்னு சொல்றேன் உங்களுக்கு. அதுல முதல் மதிப்பெண்கள் இந்தியாவில் வாங்கினவங்களுக்கு பரிசு கொடுக்கறதுக்கு என்னையும் ஓய்வு பெற்ற தலைமைச் செயலாளர் ஒருவரையும் அழைத்திருந்தார்கள். ஜெய்ப்பூர்ல நடந்துச்சு. ஒரு மாசத்துக்கு முன்னாடி பரிசு கொடுக்க போகும்போது இது மாதிரி மாணவர்கள் கூட்டம். ஒரே ஆச்சரியம், என்னடா நீட்ல பாஸ் மார்க் வாங்கி டாக்டர் ஆகிறதுக்கு நம்ம பிள்ளைங்க இந்த கஷ்டப்படுது, இவன் நீட்ல ஜேஇஇ அட்வான்ஸ்ல இந்தியாவில் முதல் மார்க் வாங்கியிருக்கானே. நீட்ல 720க்கு 720 மார்க் வாங்கியிருக்கான். கல்பனா குமாரின்னு ஒரு பொண்ணு. அவங்க அப்பா ஆட்டோ டிரைவர், பெரிய கோடீஸ்வர குடும்பத்திலேருந்து வரல, ஆட்டோ டிரைவரோட பொண்ணு. அந்த பொண்ணு சொல்லுது, நான் படிச்சுட்டு இருக்கும்போது ஒத்த பல்பு வீடு சார், அது ஆங்கிலத்தில் சொன்னதை உங்கள்கிட்ட நான் தமிழில் சொல்கிறேன். எங்கள் அப்பா ராத்திரியில் பனியில் ஆட்டோ ஓட்டிட்டு வந்து அப்படியே நுடக்கிட்டு படுத்துக்குவார் சார், என் படிப்பு கிடக்கூடாதுன்னு. அப்படி என்னை படிக்க வச்சார் சார், அதனால தான் சார் ஃபஸ்ட்டு வந்திருக்கேன். எங்கம்மா சேர போகிற? எய்ம்ஸ்லையா ஜிப்மர்லையா டாக்டர் ஆக போகிறேன்னு கேட்குறேன். அந்த பொண்ணு சொல்லுது, ரெண்டுலேயும் கூப்பிட்றாங்க சார், நான் என்ன எதுலன்னு முடிவு பண்ணல சார். அதே மாதிரி பிரணவ் கோயல்னு ஒரு பையன், ஜேஇஇ அட்வான்ஸ்னு ஒரு பரீட்சை இருக்கு. உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. கிராமப்புறத்து மாணவர்களுடைய அறிவு மிகப்பெரியது, திறமை அதை விட பெரியது என்ற காரணத்தினால் உங்களால் முடியும் என்பதற்காக இதனை பதிவு செய்கின்றேன். ஜேஇஇ மெயின் எழுதி ஜேஇஇ அட்வான்ஸ் எழுதணும். 360 மார்க்குக்கு அந்த பரீட்சை. அதில் படித்து பாஸ் பண்ணுறவன் தான் ஐஐடிக்கு போகிறான். 360 மார்க்குக்கு 250 மார்க் வாங்கினாலே நீ ஐஐடி பாம்பே போயிடலாம். ஏன் அப்படி சொல்கிறேன்னு தெரியுமா? ஐஐடி பாம்பேல, பிட்ஸ் பிலானியில், என்ஐடியில், நேஷனல் இன்ஸ்டிடியூஷனில் படிக்கிற பிள்ளைங்க இருக்க 21 வயசுல படிச்சு முடிச்சுட்டு வெளியில போகும்போது, நீங்கள்லாம் இப்போ செல்போனை வச்சுட்டு தெரியுறீங்கல்ல, இந்த செல்போனை உருவாக்குற கூகுள், மைக்ரோசாஃப்ட், ஃபேஸ்புக் அத்துணை கம்பெனியினுடைய சிஓ அங்க வந்து வாசல்ல வழிமேல் விழி வைத்து காத்திருக்கிறான். எதுக்கு? ஒரு மாசத்திற்கு 25 லட்சம் ரூபாய் சம்பளம் தருவதற்கு. ஒரு மாசத்திற்கு. நீங்க இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இங்க போய் 25,000க்கு ரோடா அலையறீங்க. நீங்களும் மாணவர்கள் தான், +2 தான் படிக்கிறீங்க, அவர்களும் மாணவர்கள் தான், +2 தான் படிக்கிறாங்க. நானும் உங்களை மாதிரி அரசு கல்லூரியில் படிச்சுட்டு தான் எஸ்பி ஆனேன். நானும் உங்களை மாதிரி படிச்சுட்டு தான் கிராமத்திலிருந்து வந்து தான் பேச்சாளர் ஆனேன். இதெல்லாம் எப்படி முடியுது? எடுத்துக்கொண்ட காரியத்தில் சிந்தனை சிதறல் இல்லாமல், கெட்ட பழக்கங்கள் இல்லாமல் படிச்சதுனால முடியுதுங்கிறான். என்னடா கெட்ட பழக்கம்? எப்படா ஃபர்ஸ்ட் வந்த? அதில் அந்த பிரணவ் கோயல், கார்த்திகே குப்தான்னு 2 பேர். அவங்க அப்பா அம்மாவோட ஸ்டேஜுக்கு வர்றான். பெற்றோர்கள், ஆசிரியர்கள்லாம் உட்காந்துருக்கிறீங்க. என் கூட வந்த தலைமைச் செயலாளர் கேட்டார், எப்படிமா அப்படி மார்க் வாங்கினாங்கன்னு கேட்டார். அவர் சொல்றாரு, அந்த பையன் சொல்றான், சார் 10th 11th 12th 3 வருஷமா செல்போனை தொடவே இல்லை சார், அதுதான் சார் முக்கிய காரணங்கிறான். இது எப்படா முடியும்னு நினைக்கிறீங்களா? பிள்ளைகிட்ட பேச முடியல சார், அதனால நான் செல்போன் வாங்கிட்டு போய் ஸ்மார்ட் போன் கொடுத்தேன், என் பிள்ளை வேண்டான்ட்டான் சார். ஏண்டான்னு கேட்டேன். கூட இருக்கிறவன் யாருமே செல்போன் வச்சுக்கல, எனக்கு எதுக்குப்பா? அவர் இவ்வளவுக்கும் அதிகாரியா இருக்காரு. சார் அந்த 6 பேர் என்ன ஆனா, அந்த பாரு சார் உட்காந்துருக்கான் முதல்ல வரிசையில் 6 பேர். அந்த 6 பேர் தான் சார் இன்னைக்கு வந்து என்னோட பாம்பேல வந்து சேர்ந்துருக்கான் சார் ஐஐடியில். எல்லாருக்கும் 25 லட்ச ரூபா சம்பளம் சார். 25 லட்சம் ஒரு மாசத்துக்கு. படிக்கணுமா வேண்டாமா? கையெழுத்து போடக்கூட கல்வி அறிவு இல்லாமல் உங்கள் கட்டை விரல் முத்திரையில் கதைகள் எல்லாம் நடக்குதுடினாரு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். காலுக்கு செருப்பும் இல்லை, கால் வயிற்று கூழும் இல்லை, பாலுக்கு உழைத்தோமடா, பசையற்று போனோமடா ஜீவா. கால் வயிற்று கஞ்சியிலார், இதன் காரணம் என்னதென அறிவும் இல்லார் பாரதி. இந்த பசங்களுக்கு கால் வயிற்று கூட கஞ்சி இல்லை, அதுக்கு காரணம் நியாயமான வழியில ஒழுக்கமா சம்பாரிச்சு நிம்மதியா மகிழ்ச்சியா வாழ்றதுக்கு கல்வி தான் வேணும். படிச்சுட்டானா எல்லாரும் பெரிய ஆள் ஆயிடலாம். ஆனா இந்த முட்டா பயல்களுக்கு அந்த அறிவு கூட இல்லையே, என்ன பண்றது? இதெல்லாம் அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க.
அதெல்லாம் உங்களுக்கு சொல்றேன் நான். அப்போ இந்த செல்போனால எவ்வளவு பெரிய தாக்கங்கள் ஏற்படுகிறது. உங்களுக்கு ஒன்று சொல்றேன், டீச்சர்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க. இதெல்லாம் நான் சொல்றதுக்கு காரணம் மற்ற மாணவர்களுக்கும் சென்றடைய வேண்டும் என்பதற்காக. நான் சொல்ற சம்பவம் இந்தியாவில், வெளிநாட்டில் இல்லை. 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவர்கள் 27 பேர் ஒன்றாக சேர்ந்து பாய்ஸ் லாக்கர் ரூம்னு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் ஆரம்பிக்கிறான். அதில் அத்துணை பெண்களினுடைய அசிங்கங்களும் அரங்கேறுகிறது. அத்துணை பேரும் போதை பழக்கத்திற்கு ஆளாகிறார்கள். செல்போன்ல பார்த்துட்டு ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கையே நாசமாக போகிறது என்பதை ஒரு இன்ஸ்டாகிராம்ல உள்ள ஒரு ஸ்கிரீன்ஷாட் லீக் ஆயிடுச்சு. காவல்துறை விழித்துக் கொண்டது. இரவோடு இரவாக, நீங்கெல்லாம் கிராமப்புறத்தில் இருக்கிறதுனால தப்பிச்சிங்க, டவுன்ல இருக்கிறாங்கன்னு பெருமையா சொல்லிக்கிறாங்க இல்லையா, அவர்கள் என்ன பாடுபடுகிறார்கள் என்று பாருங்கள். இத மாதிரி இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் இணைஞ்சவனெல்லாம் 27 பேரை காவல்துறை இரவோடு இரவாக காவல் நிலையத்திற்கு தூக்கி கொண்டு போய்விட்டார்கள். ஒரு பெண் தன்னுடைய வாழ்க்கையை இழந்துவிடக் கூடாது என்ற காரணத்தினால். இது எத்தனை பேருக்கு தெரியும்? காலையிலே 54 பெற்றோர்கள் காவல் நிலைய கதவுகளை போய் கண்ணீரோடு தட்டுகிறார்கள். என் புள்ள பேப்பர்ல வந்துடக்கூடாது, என் பொண்ணு போட்டோ வந்துடக்கூடாது, என் பையனுக்கு பாஸ்போர்ட் கிடைக்காது, வேலையே கிடைக்காது, குடும்பமே போச்சு, நாங்க எல்லாரும் உயிர் வாழவே முடியாது, இப்படி எல்லாம் போய் புலம்புறாங்க. எதனால? தவறான ஒரு பேஜ் ஆரம்பிச்சு செல்போன்ல தவறு செய்ததற்காக. இள வயதிலே இருக்கிற இளைஞர்கள், இளம் பெண்கள் மிக குறிப்பிட்ட பதவிகளை அலங்கரித்து கொண்டிருப்பது, நாம் எப்படிப்பட்ட முன்னேற்ற பாதையிலே செல்ல விரும்புகிறோமோ அந்த பாதையின் பயணம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை அவர்களிடமிருந்து நிச்சயமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். எனக்கு அதுவும் மகிழ்ச்சி. பபாசியிலிருந்து நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருக்கிற அன்பு சகோதரர் முருகன் உள்ளிட்ட அனைவருக்கும், இங்கே குழுமி இருக்கிற கடலூர் வாழ் சொந்தங்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள், நன்றிகள். ஒரே ஒரு சின்ன வருத்தம் என்னன்னா, ஏன் அவ்வளவு பின்னாடி போய் உட்காந்துருக்கீங்கன்னு எனக்கு புரியல. கொஞ்சம் பார்க்கலாம், இந்த அக்கா ஏதாவது தேறிச்சுன்னா உட்காரலாம், இல்லை அப்படியே கந்தா கிளம்பிடலாம் அப்படின்னு நினைச்சிருக்கீங்கன்னா கொஞ்சம் தயவு செஞ்சு முன்னாடி வரலாம். ஏன்னா எல்லா இருக்கைகளும் நிரம்பவில்லை, பாதி தான் நிரம்பி இருக்கு. அங்கிட்ட இங்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க. கொஞ்சம் பின்னாடி இருக்கிறவர்கள் முன்னாடி வர முடிந்தால் வரலாம். நான் ஒரு பேச்சாளருக்கு எதிரிலே இருப்பவர்களினுடைய முகங்களும் உங்களினுடைய கைத்தட்டும் தான் பேசுவதற்கு. அதனால ரொம்ப பின்னாடி உட்காந்துருக்கிறவங்கள பார்த்தா, இந்த கிளாஸ்ல எல்லாம் எப்பவுமே பின்னாடி போய் உட்காருவோம் தெரியுமா, அட்டெண்டன்ஸ் எடுத்த உடனே அப்படியே சைடில் கூடி போயிடலான்ற மாதிரி அப்படியே உட்காந்துருக்காங்க. சரி, பரவாயில்ல, வந்து கொண்டு இருக்கிறார்கள் என்று நினைக்கின்றேன். பெருமக்களே, இந்த அரங்கம் அமைக்கப்பட்டிருக்கிற இந்த அழகு, இந்த பாணி, மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அனைவரும் இந்த புத்தக திருவிழா வெற்றி கொள்ளுவதற்காக எடுத்துக்கொண்டிருக்கிற முயற்சி, என்னை போன்ற இலக்கிய செயல்பாட்டில் இருக்கிறவர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. இப்பதான் தாசில்தார் அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள், ஒவ்வொரு நாளும் 2000 பிள்ளைகளாவது, பள்ளி கல்லூரி பிள்ளைகள் இங்கே வருவதற்கும் இங்கே வந்து புத்தகங்களை பார்ப்பதற்கும் மதிய உணவு உட்பட, அது சொல்லியிருந்தா நான் மதியானமே வந்திருப்பேன், இப்பதான் சொல்றாரு அவர், மதிய உணவு உட்பட எல்லா ஏற்பாடுகளையும் செய்து, அதோடு விட்டிருந்தால் அது முழு பொறுப்பு அல்ல. திரும்பவும் பத்திரமாக பேருந்தில் அவர்களை எங்கிருந்து அழைத்து கொண்டு வந்தார்களோ அந்த இடத்திலே கொண்டு விடுகிற அளவுக்கு இங்கே ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பது என்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. ஒரு மாதிரி செட்டில் ஆயிட்டோமா, பேசலாமா? சரி. ஒரு புத்தக திருவிழா ஏன் நமக்கு மகிழ்ச்சியை தருகிறது? நீங்க எல்லாருமே இங்க மிக அருகில் வசிப்பவர்களாக இருப்பதற்கு வாய்ப்பில்லை. கொஞ்சம் தூரத்திலிருந்து வர்றவங்க நிறைய பேர் இருக்கலாம் இங்க. அப்போ இது இன்னைக்கு ஒரு வேலை நாள், ஒரு ஒர்க்கிங் டே. இங்க வந்து இங்க வர்றதுக்கு முன்னாடி எவ்வளவு பெண்கள் வந்திருக்கிறீர்கள், எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அது நீங்க வீட்டில் சில ஏற்பாடுகளை செய்துவிட்டு வர வேண்டும், இல்லை பிள்ளைங்களை கூட்டிட்டு வரணும், அது வரவே மாட்டேன்னு நிற்கும் ஒன்னொன்னு.
ஒரு மாதிரி எல்லாரையும் சமாளிச்சு இங்க கொண்டு வந்து விட்டா அதோட வேலை முடியலையே. இங்க இருந்து திரும்பி போன பிறகு வீட்டிலே எல்லாருக்கும் வேலை இருக்கிறது. நாளை காலையில திரும்ப எழுந்து எத்தனை பேர் வீட்டில் 5:30 மணிக்கே குக்கர் சத்தம் வருகிறது. அந்த வேலைகள் இருக்கும் போது கூட புத்தக திருவிழாவுக்கு வர வேண்டும் என்பதே ஒரு முயற்சி. ஏன் வரோம்? என்ன கிடைக்கிறது? நம்ம என்ன வேலை செய்தாலும் நமக்கு ஏதாவது ஒன்று கிடைக்கணும், அதுக்கு தானே செய்ய முடியும். எதுவுமே எனக்கு கிடைக்காது என்கிற போது ஒரு முயற்சியை ஏன் எடுக்க வேண்டும்? அப்ப இங்கே வருவதிலே ஏதோ கிடைக்கிறது. என்ன உறவுக்காரங்களை பார்த்தோ சொந்தக்காரங்களை பார்த்தோ செல்ஃபி எடுத்துக்கிட்டோம் அதுக்கா வர்றோம் இங்க இல்ல. இது அறிவு தேடலினுடைய ஒரு முயற்சி. அன்றாட வாழ்க்கையில் நமக்கு 1000 சொந்தங்கள் இருக்கிறார்கள். பக்கத்து வீட்டில இருந்து ஆரம்பிச்சு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நிறைய இளம் மாணவர்கள் வந்திருக்கீங்க, இளைஞர்கள் வந்திருக்கீங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஃபேஸ்புக்ல அங்க இங்க சில பேர் 1000 ஃப்ரெண்ட் இருக்குன்றான். எனக்கு 1000 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஃபேஸ்புக்ல, ஆனா 999 பேரை நான் பார்த்ததே இல்லைன்றோம். யாருன்னே தெரியாது. இவர்கள் எல்லாம் நண்பர்கள் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். நம்ம சுற்றி நண்பர்கள் இருக்கிறார்கள், சகோதர சகோதரிகள், கணவன் அல்லது மனைவி, குழந்தைகள் எல்லாரும் இருந்தாலும் அடிமனதில் நம் எல்லாருக்கும் ஒரு தனிமை இருக்கிறது. எப்படிப்பட்ட நட்பும் இட்டு நிரப்ப முடியாத தனிமை. இளமையில அது ரொம்ப தெரியாது. இங்க இருக்கிற பிள்ளைகள் வந்து நினைப்பாங்க, என் ஃப்ரெண்டு தான்டா மச்சான், உயிருடா எனக்கு. ஆனா வாழ்க்கை எவ்வளவு விசித்திரமானதுன்னா, ஒரு 5 வருஷம் கழிச்சு உயிர் அப்படின்னு சொன்னா அந்த மச்சான் எங்க இருக்கான்னு கூட நமக்கு தெரியாது. நண்பரா இருந்தாலும் சரி, விரோதியா இருந்தாலும். சென்னையை பத்தி சொல்றேன், கல்லூரி பேர் வேண்டாம், என்ன எல்லாரும் பார்த்துட்டு இருக்கீங்க. சென்னையில 2 கல்லூரியில படிக்கிற மாணவர்களுக்கு எப்பவுமே சண்டை வருங்க. இது ஒன்றும் சீக்ரெட் இல்லை, பேப்பர்லயே வர்ற விஷயம்தான். 2 கல்லூரி மாணவர்களுக்கு சண்டை. இந்த சண்டை இன்னி நேத்தி சண்டை இல்ல, நான் ஸ்டூடெண்டா இருந்த நாள்ல இருந்து இந்த சண்டை நடக்குது. இந்த கல்லூரி 2 மாணவர்களும் தற்செயலா பஸ்லயோ ட்ரெயின்லயோ சந்திச்சா அறிவாளை எடுக்கிற அளவு சண்டை. எனக்கு புரியவே இல்லை. 2 பேருக்கும் ஒரே வயசு தானே. இவனு ஃபர்ஸ்ட் இயர், இவனு ஃபர்ஸ்ட் இயர், இவனு செகண்ட் இயர், இவனு செகண்ட் இயர். ஒரே வயசு இருக்கிற பசங்களுக்குள்ள அறிவாளை எடுக்கிற அளவு எதுக்குடா சண்டை? வாய்க்கா வரப்பு தகராறா உங்களுக்குள்ள? என்னடா விஷயம்னா ஒரு விஷயமும் கிடையாது. இந்த ரூட்ல நான் தான் தலை அப்படின்னு நிரூபிப்பதற்காக 2 பேருக்கு சண்டை. இது போலீஸ் ஸ்டேஷன் மட்டும்லாம் போகும். பல முறை நீங்க நியூஸ் பேப்பர்லயே படிச்சிருப்பீங்க. அப்பா அம்மா போய் கையை பிசைஞ்சுக்கிட்டு நிப்பாங்க. இந்த 3 வருஷம் கழிச்சு 2 பேரும் கல்லூரியில இருந்து வெளில வந்துருவாங்கல்ல. வெளியில வந்த பிறகு அவர்கள் ஒருவேளை ஒருவரை ஒருவர் சந்தித்து கொண்டால் போட்ட சண்டையெல்லாம் நினைச்சா ரொம்ப கேவலமா இருக்கும்ல. ஏன்னா ஒரு கல்லூரி மாணவன் என்கின்ற ஐடென்டிட்டிக்காக சண்டை போட்டாங்க. இப்ப அந்த கல்லூரியே முடிஞ்சாச்சு, வெளியில வந்தாச்சு. நீ கஷ்டப்படுற, நானும் கஷ்டப்படுறேன். உனக்கு என்ன வேலைடா இன்னும் தெரியல பார்த்துட்டு இருக்க. எனக்கு நானும் அதே கேஸ் தான். கல்யாணம் ஆயிடுச்சா ஒரு பொண்ணு ஒத்துக்க மாட்டேன்ற மச்சான். அது 90s கிட்ஸுக்கு கல்யாணமே ஆகல தமிழ்நாடு முழுக்க. எந்த பிள்ளை சரின்னு சொல்ல மாட்டேங்குது. உனக்கு நானும் அதே கேஸ் தான். 2 பேரும் வாழ்க்கையில் ஒரே தளத்தில் நிற்கிற போது முன்னாலே செய்த சண்டைகள், அந்த நான் தான் ரூட்டு தலங்குது, நாங்களா ரொம்ப ரகட்ரா மச்சாங்குது, நாங்களா புள்ளிங்கோங்குது, இது எல்லாமே அந்த காலகட்டத்தில் அப்படிதான் இருக்கும். ஜாலி தான். நான் அதை விட்டு வெளியே பாருங்க, அந்த பிள்ளை எப்படி தலவாடுறேன் பாருங்க. அவனுடைய படம் இங்க தெரிந்த உடனே அப்படி தலவார். இதெல்லாம் அந்த வயது அப்படிதான் இருக்கணும். அந்த வயதுக்கே உரிய இனிமைகள், இன்பங்கள். ஆனா இந்த இனிமைகளையும் இன்பங்களையும் தேடி போகிற போது கூட மனசுக்குள்ள ஒரு தனிமை இருக்குங்க. யாராலும் விட்டு நிரப்ப முடியாத தனிமை. ஒரு காதலன் அல்லது காதலி இருக்கலாம், கணவன் மனைவி இருக்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சது என் பிள்ளை தான், என் குழந்தை மேல நான் உயிர். என்ன இருந்தாலும் எல்லாரும் ஒரு விதத்தில் தனியானவர்கள். ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ஏதோ ஒரு நேரம் இல்ல ஒரு நேரம் ரொம்ப லோன்லியா இருக்கிற மாதிரி, தனியா இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வு எல்லாருக்கும் வரும். இந்த அகத்தனிமையை, மனத்துக்குள்ளே இருக்கிற அந்த தனிமையை போக்குவதற்கு புத்தகங்களை விட சிறந்த துணை இருக்கவே முடியாது.
ஏனென்றால் ஒரு புத்தகம் எதிர்பாராத தருணத்தில் நம்முடைய வாழ்க்கையின் ஒரு பிரச்சனைக்கான விடையை நமக்கு சொல்லிவிடுகின்றது. நான் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்தை சொல்லட்டா. ஒரு பட்டிமன்றம் ஒரு ஊர்ல பேசுறேன். எல்லா பட்டிமன்றமுமே பிரமாதமா இருக்கும் சொல்ல முடியாது. ஒன்னொன்று ரொம்ப நல்லா அமையும், ஒன்னொன்று ஓகே அப்படி இருக்கும். அந்த பட்டிமன்றம் பயங்கரமான சக்சஸ், ரொம்ப நல்லா அமைஞ்சது. அன்னைக்கு என்னுடைய பேச்சு நல்ல சிறப்பா அமைஞ்சது. அப்ப இறங்கி வரும்போதே நமக்கு ஒரு கெத்து இருக்குமா இருக்காதாங்க? உண்மைதானங்க, இருக்கும் தானே. நம்ம அப்படி வரும்போது சில பேர் நம்மளோட போட்டோ எடுத்துக்க வருவாங்க. நம்ம பெரிய ஆளுன்றதுக்காக இல்லை, அந்த மேடை எங்களுடைய நடுவரான சாலமன் பாப்பையா எங்களுக்கு கொடுத்த இடம். எங்களுடைய எல்லா பெருமைகளுமே அவர் கொடுத்த ஒரு குரு ஒரு மாணவிக்கு கொடுத்தது தான். அப்போ ஒரு அம்மா வந்தாங்க. ஒரு 60-65 வயசு அம்மா இருக்கும். வேகமா நடந்தோன்னா, என் இடத்துல நீங்க இருந்தா என்ன நினைப்பீங்க? நீங்க சொல்லுங்க. நீங்க ரொம்ப நல்லா பேசுனீங்க, சூப்பருங்க அப்படி சொல்லுவாங்க தானே. நம்ம அதுக்கேற்ற மாதிரி முகத்தை வச்சுக்கணும். இப்போ பாராட்டினா அதுக்குன்னு ஒரு சிரிப்பு இருக்குல்ல, அந்த சிரிப்போட அந்த அம்மா என்ன செஞ்சது தெரியுமா? நேர என்கிட்ட எல்லா ப்ரோக்ராமுக்கும் ஒரே மாதிரி வளையல், ஒரே செயின், ஒரே தோடு போடுறியே, என்னுடைய பேச்சுக்கு இப்படி ஒரு ஆங்கிள் இருக்குன்னு இது மட்டும் நான் யோசிச்சதே இல்லை. அதுவும் ஒரு ஜாலியா கேட்கல. சில பேர் ஜாலியா கேட்பாங்கல்ல, நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருந்தா ஜாலியா கேட்பேன், மாத்தவே மாட்டேன். போன கல்யாணத்துக்கு தானே இதே சாரி தானே கட்டிட்டு வந்த நீ. அது பெண்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கும், ஆண்களுக்கு ஒரு நாள் ஞாபகம் இருக்கும். அதே கட்டம் போட்ட சட்டையை 7 கல்யாணத்துக்கு போட்டுட்டு வரும். அவருக்கும் தெரியாது, அவரோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் அது தெரியாது. வீட்டம்மா மட்டும், போன கல்யாணத்துக்கு தானே போட்ட நீ, இதே தானே போட்ட, உன் தம்பி மகன் கல்யாணத்துக்கு இதே போட்டேன், இப்ப அக்கா பொண்ணு கல்யாணத்துக்கு இதே போற, இதையேவா போட்டேன் அப்படிம்பாரு. ஆனா பெண்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கும். அந்த கல்யாணத்துக்கு இந்த அம்மா பச்சை கலர் நெக்லஸ் தான் போட்டுட்டு வந்தது, பாரு இந்த கல்யாணத்துக்கு அதையே போடு. ஆனா இது கல்யாணம் ஃபங்க்ஷன்னா பரவாயில்ல, இது ஒரு பேச்சு மேடை. அந்த அம்மா சீரியஸா முகத்தை வச்சுக்கிட்டு, மாத்தவே மாட்டியா நீ, கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ண என்ன, தலையில் அடிச்சுட்டு போயிருச்சு. நான் அன்னைக்கு தூங்கியிருப்பேன்னு நினைக்கிறீங்க நீங்க? நானும் கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ணி, அதுவும் பட்டிமன்றத்தில் நீங்க பார்த்துருப்பீங்க, நான் எழுதிக்கிட்டே இருப்பேன். ராஜா சார் முன்னாடி பேசுவார், வேக வேகமா எழுதுவேன். எவ்வளவு முயற்சி வேற, இவ்வளவு எடுத்துட்டு கடைசியில வாங்கின பேர் என்னன்னா, நீ ஒரு நாளும் உன்னுடைய ஆக்சசரிஸை மாற்ற மாட்டேங்கிற. உடனே இப்ப நமக்கு ஒரு டென்ஷன் வருமா வராதா? நியாயமா சொல்லுங்க, நம்ம மனசு விட்டு பேசுறோம் இன்னைக்கு. சரி, நம்ம ஒரு வேளை மாற்றணும் போல இருக்கு. இப்போ எனக்கு இந்த விஷயங்கள்ல எந்த விதமான தேர்ச்சியும் கிடையாது. என்னுடைய மகள்கள் 2 பேர் இருக்காங்க, அவங்க கிட்ட கேட்கலாமான்னா ஒரு பிரச்சனை. அதுங்க போடுறதெல்லாம் தோசைக்கல் சைஸ்ல ஒன்று போடுது, அது போட்டால் அதுங்களுக்கு நல்லாவும் இருக்கு. நமக்கு அதெல்லாம் வேலைக்கு ஆகுமா சொல்லுங்க? இதெல்லாம் நமக்கு செட் ஆகாதே, என்னடா செய்யறதுன்னு கடைசியில் எங்கிருந்து தான் இதற்கான டிப்ஸை தேடுவது? கூகுள் சர்ச் பண்ணாக்க யார் யார் மாடல்ஸ் எல்லாம் போடுறதெல்லாம் நம்ம போட்டா நினைச்சு பார்த்தாலே பயமா இருக்கு, விலையை பார்த்தா அதை விட பயமா இருக்கு. அதுக்கு நம்ம பேசாம 3 பவுன் தங்க சங்கிலியே வாங்கிடலாம் போல இருக்கு, வெறும் இழிக்கிறதெல்லாம் போடுறதுக்கு. கடைசியில் என்ன செய்வதுன்ற ஒரு பிரச்சனையில திருக்குறள் எது இருந்தாலும் ஏதாவது திருக்குறள்ல ஒரு பக்கத்தை புரட்டி படிக்கிறது என்னுடைய வழக்கம். உங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வழக்கம் இருக்கும். சில பேர் நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவரோ அந்த மதத்தினுடைய நூலை சில பேர் பார்ப்பாங்க, சில பேர் திருவாசகத்தை படிப்பாங்க, சில பேர் வள்ளலாரினுடைய திருவருட்பாவை படிப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வழக்கம் இருக்கும். நான் திருக்குறள் எடுத்து படிக்கிறது. ஏதாவது ஒன்று சொல்லுவார் தாத்தா, நமக்குன்னு ஒன்று சொல்லி வச்சிருப்பார். நமக்கு நல்ல அதிர்ஷ்டம் இருந்தால் சரியா அது கிடைக்கும். புரட்டின உடனே ஒரு குறள் வருதுங்க, பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவருக்கு அணி அல்ல மற்ற பிற அப்படின்னு ஒரு திருக்குறள். இப்போ உண்மையான ஒருவர் அணிந்து கொள்ளக்கூடிய நகைன்னு சொல்றோம் இல்லையா, ஜுவல்லரி இல்லை ஆக்சசரி. இப்போ இந்த பசங்கள்லாம் இளைஞர்களுக்கெல்லாம் தெரியும், இந்த காயலாங்கடையில் போடுற இரும்பெல்லாம் எடுத்து கையில் ஒன்று போட்டிருப்போம், போட்டிருக்கீங்களா இல்லையா? சும்மா சொல்லுங்க. சில பேர் இங்க இருந்திருக்கலாம் நல்ல பிள்ளை, எதுவுமே போடல, அருமையான பிள்ளை, இதெல்லாம் சில பேர் போட்டிருப்பாங்க கையில. அப்ப எது ஆக்சசரி, எது உங்களுக்கு அழகை கொடுக்கும் என்றால் இது எதுவும் அல்ல, பணிவுடையன் இன்சொல்ல நாதல்.
பணிவோடு இருப்பது, சொற்களிலே எப்போதும் இனிமையான சொற்களை பேசுவது, இதைவிட நல்ல நகை என்ன இருக்க முடியும் என்று வள்ளுவர் கேட்ட பிறகு அந்த அம்மா வந்து கேட்ட கேள்வியினுடைய கோபம் தாபால எனக்கு மறந்து போயிருச்சு. இந்த அம்மாவுக்கு அது ஒருவேளை முக்கியமானதா இருக்கலாம், அவங்கள நான் குறைச்சு சொல்ல, ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில ஒன்று முக்கியம். ஆனா எனக்கு எது முக்கியம் என்பதை நான் தான் தீர்மானிக்க வேண்டுமே தவிர என்னை ஒருவர் வந்து கேள்வி கேட்டதனாலே அவர்களுக்கு முக்கியமானதை நான் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. எனக்கு எது சரியோ, எது என்னுடைய பாதையோ அதிலே தான் நான் போக முடியும் என்பதை என்ன யார் சொல்லிக் கொடுத்தார் என்றால் வள்ளுவர் வந்து சொல்லிக் கொடுத்தார். ஒரு புத்தகம் இதைத்தான் கொடுக்கும். அது வள்ளுவராக இருக்கலாம், ஜெயமோகனாக இருக்கலாம், பவாச்செல்லதுரையாக இருக்கலாம், ஆமுத்துலிங்கமாக இருக்கலாம். நீங்க எந்த எழுத்தாளரை படிக்கிறீர்களோ உங்களுடைய வாழ்க்கையிலே வருகிற ஏதோ ஒரு கேள்விக்கு ஒரு புத்தகம் பதில் சொல்ல முடியும் என்றால் உங்களுக்குள்ளே இருக்கிற மகத்தான தனிமையை, உங்களுக்குள்ளே இருக்கிற வாழ்க்கை தேடல்களை, உங்களுக்குள்ளே இருக்கிற சில கேள்விகளுக்கான பதில்களை புத்தகங்கள் தான் எப்போதும் கொடுக்கும். எனவேதான் நாங்க இவ்வளவு கம்மியா கைதட்டுறீங்க. இவ்வளவு பெரும் முயற்சி எடுத்து இதை செய்கிறார்கள். இந்த முயற்சிக்கு பின்னாடி இருக்கிற உழைப்பு நம்ம எல்லாருக்கும் தெரியாது. ஒரு பெரும் முயற்சி. இதெல்லாம் பிள்ளைங்களை கூட்டிட்டு வரீங்க, எவ்வளவு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கு. பிள்ளைங்களை கூட்டிட்டு வரீங்க, பொதுமக்கள் வருகிறார்கள், இவ்வளவு பெரிய இடத்துல யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லாமல் எல்லாரும் திருப்தியாக வந்து செல்ல வேண்டும் என்பது ஒரு பெரும் முயற்சி. இதை ஒருவர் எடுத்து செய்ய முடியாது, இருவர் எடுத்து செய்ய முடியாது. இது இந்த கதம்பம்னு ஒரு பூ வச்சுப்போம்ல, தஞ்சாவூர்காரங்களுக்கு நல்லா தெரியும். அது அதுல மல்லியும் இருக்கும், கனகாம்பரமும் இருக்கும், சாமந்தி இருக்கும், துளசி இருக்கும். எல்லாவற்றையும் சேர்த்து தொடுத்த கதம்பம் போல பல பேருடைய முயற்சியால் இந்த புத்தக திருவிழா இணைந்திருக்கிறது. மிகச்சிறப்பாக இதை நடத்தி கொண்டிருக்கிற இந்த மாவட்ட நிர்வாகத்துக்கும் பப்பாசிக்கும் என்னுடைய உளமார்ந்த நன்றியை திரும்பவும் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்க மாவட்ட ஆட்சியர் அவர் நாகப்பட்டினத்திலே மாவட்ட ஆட்சியராக இருந்த போவே அவரை நாங்கள் சந்தித்திருக்கிறோம். அவர்கிட்ட ஒரே ஒரு பிரச்சனை இருக்கு. என்னன்னா, நடந்தே நான் பார்த்ததில்லை, ஓட்டமா ஓடுவார். நாகப்பட்டினத்துல கலெக்டர் ஆபீஸ் எப்படி இருக்குன்னா, உள்ள நீங்க நுழைஞ்சோன்னு கொஞ்சம் பழைய கால கட்டடம், கடலூர்ல எப்படி இருக்குன்னு தெரியல, நான் வந்து பார்த்ததில்லை. நாகப்பட்டினத்துல கொஞ்சம் பழைய கால பில்டிங். நாங்க கார்ல இருந்து தான் இறங்குறோம். இத்தனைக்கும் இங்க வந்த உடனே முதல் மாடி, அந்த முதல் மாடியே வந்து மலையில ஏறுற மாதிரி செங்குத்தா படி இருக்கு. நாங்க எங்க கூட வந்தவங்களாம் எங்கங்க லிஃப்ட் அப்படி தேடிக்கிட்டே இருக்கிறதுக்குள்ள படப்படப்பட மாடியில ஏற முதல் மாடிக்கு போய் நான் இங்க இருக்கேன் வாங்கன்றாரு. ஐயா, உங்க வேகத்துக்கு வர முடியாது, கொஞ்சம் கொஞ்சமா நாங்க பின்னாடி வந்து சேர்ந்துக்கிறோம், நீங்க போங்க. அந்த துடிப்பு என்பது அவர் தன்னை முன்னிறுத்தி கொள்வதற்காக அல்ல, அவர் எங்கே பணி செய்கிறாரோ அந்த இடத்தில் மிக குறிப்பாக புத்தக திருவிழாக்களை நடத்துவதில் அவருக்கு இருக்கிற ஆர்வம் அவருக்கு ஒருத்தருக்கு மாத்திரம் இருந்தா போறாது, அவர் பின்னே இருக்கிற அத்தனை தொண்டர்களுக்கும் பொதுமக்களான உங்களுக்கும் இருந்தால்தான் இது வெற்றி அடைய முடியும். உங்க மாவட்ட ஆட்சியர் இப்போது சிறந்த கலெக்டருக்கான அவார்டு வாங்கியிருக்கார் என்ற செய்தியை இன்றைக்குத்தான் நான் பார்த்தேன். அப்படி இப்படி ஒரு மாதிரி வந்து சேர்ந்திருக்காங்க. இப்போ பாதி கூட்டம் வந்தாச்சு, பாதிக்கு மேலே வந்தாச்சு. பெருமக்களே, உங்களுடைய ஊர், உங்களுக்கு தெரிஞ்ச கதையே உங்ககிட்ட வந்து சொல்றேன்னு நினைக்காதீங்க. பேச்சாளர்கள் செய்வதே அதுதான். உங்களுக்கு தெரியாததை நாங்கள் சொல்ல போவதில்லை. ஆனால் தெரிந்து உங்கள் மனதுக்குள் எங்கேயோ மறைந்து ஆமா அல்ல அப்படின்னு உங்களை யோசிக்க வைத்து விட்டாலே அது ஒரு பேச்சாளருடைய வெற்றி தான். உங்களுடைய ஊருக்கு என்று தனிப்பட்ட சிறப்புகள் பெருமைகள் இருக்கின்றன. இந்த மண்ணிலே இந்த கடற்காற்றிலே நின்று பேசுகிற போது அந்த சிறப்புகள் என்னுடைய ஞாபகத்து. கடலூர் எப்படி பேர் வந்தது? கடலூர் என்ற பெயர் எப்படி வந்தது? மூன்று விதமா சொல்றாங்க. அத இங்க கடல் இருந்தது, கடல் இருந்த பிறகு இந்த பகுதி கடல் பின்வாங்கி மணலாயிற்று. கடல் இருந்த பகுதி என்பதனால் இது கடலூர் என்று சில பேர் சொல்லுகிறார்கள். இந்த இடத்துல வந்து கடலை மல்லாட்டன்னு சொல்லுவாங்கல்ல, மல்லாக்கட்ட பயிர், கடலை பயிர் தான் மிக அதிகமாக இருந்தது. கடலை போடுறதுன்னா பசங்களுக்கு வேற பொருள், நம்ம அந்த பொருளை நான் சொல்லல. இது உண்மையிலேயே நிலக்கடலையை பயிர் செய்து வித்த பகுதி. கடலையூர் என்பதுதான் கடலூர் என்று மாறியது அப்படின்னு சில பேர் சொல்றாங்க.
அதுவும் உண்மையாக இருக்கலாம். இது கூடலூர்னு தான் இந்த பகுதிக்கு பேரு. ஏனென்றால் 3 நதிகள் இந்த இடத்திலே கூடுகின்றன. இந்த இடத்திலே கெடிலம் வருகிறது, பெண்ணையாறு இருக்கிறது, பரவனாறு இருக்கிறது. இந்த 3 நதிகளும் கூடுகின்ற இடம் என்பதனால் கூடலூர் என்று பெயர் இருந்தது. அதுதான் கடலூர் என்று மாறியது என்றும் சில பேர் சொல்லுகிறார்கள். எது எப்படியோ கடலூர் என்ற மிக அழகான பெயரை பெற்றிருக்கிற இந்த பகுதி. இங்கே இருக்கிற உங்களுடைய துறைமுகம் தாங்க தென்னிந்தியாவிலே மிக அதிகமாக உபயோகப்படுத்த நேச்சுரல் ஹார்பர் இந்த பகுதியில் இருப்பது தான் இயற்கை துறைமுகம். 1746ஆம் ஆண்டில் ராபர்ட் கிளைவ் கடலூரிலே இருந்திருக்கிறார். ராபர்ட் கிளைவ் நாமெல்லாம் சரித்திர புத்தகத்தில் படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? 2 மார்க் கொஸ்டின்ங்க, மறந்துருக்க மாட்டீங்க. ராபர்ட் கிளைவ் பற்றி சிறு குறிப்பு வரை எல்லாரும் எதிர்க்கோம்ல. கிளைவ் இங்கே இருந்திருக்கிறார். ஏனென்றால் கடலூர் 1700 அந்த காலகட்டத்தில் பிரிட்டிஷ்காரர்கள் இந்தியாவை கொஞ்சம் கொஞ்சமா முழுக்க கைப்பிடிச்சிட்டாங்க. அந்த நேரத்தில் தென்னிந்தியாவினுடைய தலைமை இயங்கும் இடமாக பிரிட்டிஷ்காரர்கள் கடலூரைத்தான் வைத்திருந்தார்கள். அப்பெல்லாம் சென்னப்பட்டணம், மதராசப்பட்டினம்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து கொண்டிருந்த ஊர். கடலூரைத்தான் தலைமை செயலிடமாக வைத்திருந்தார்கள். ஏனென்றால் இங்க நேச்சுரல் ஹார்பர் இருக்கு என்கின்ற காரணத்தினாலே. தமிழ்நாட்டினுடைய 2வது பள்ளி, முதல் பள்ளி தரங்கம்பாடியில் திறக்கப்பட்டது. 2வது பள்ளி சென்ட் டேவிட் ஸ்கூல் என்பது கடலூரிலே இருக்கிற பள்ளி. தமிழ்நாட்டிலேயே நீங்க யோசிச்சு பாருங்க, 200 வருஷங்கள் அப்பவே அது ஆண்களும் பெண்களும் சேர்ந்து படிக்கிற பள்ளியாக அது இருந்திருக்கிறது. பெண்கள் எவ்வளவு பேர் படிச்சிருப்பாங்க நமக்கு கணக்கு இல்லை. ஆனால் பள்ளியினுடைய ரெக்கார்ட்ஸை நீங்க பாத்தீங்கன்னா இது ஆண்கள் மாத்திரம் வர்ற பள்ளின்னு இல்லை, அப்போதே அது பெண்களுக்குமான பள்ளியாக இருந்திருக்கிறது. இப்படி எல்லையற்ற சிறப்புகளை கொண்ட இந்த பகுதியிலே நீங்கள் வசிக்கின்றீர்கள். என்னங்க சிறப்பு, விட்டா கடல் எப்போ உள்ள வருமோன்னு திக்கு திக்குன்னு இருக்கிற பகுதி என்று இருந்தாலும் இதிலே இருக்கிற இயற்கை அழகுகள் அதை ரசித்து கொண்டு ஒரு புத்தக திருவிழாவை பார்க்கிறோம். கதைக்குள் கதை என்கின்ற தலைப்பை நான் ஏன் எடுத்தேன் என்றால், நம்ம நிறைய கதைகள் நம்மை சுற்றி இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையே கதைகளால் பின்னப்பட்ட வாழ்க்கை தான். எல்லா வாழ்க்கையிலும் எல்லாரும் நிறைய கதையா சொல்றவங்க சில பேர் இருக்காங்க, கதைகளை சொல்லுகிறவர்கள் சில பேர் இருக்கிறார்கள். ஒவ்வொரு கதைக்கும் அதை நாம் பார்க்கிற பார்வையில் ஒரு பின் கதை இருக்கிறது. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.